வெல்கம் டு சிவா அருண் டிவி. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து மேட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மேட்ல வந்து நிறைய நேச்சுரல் மேட்டும் இருக்கு, அதே சமயம் வந்து ஆர்டிஃபிஷியலான மேட்டும் இருக்கு. ஸோ இது சம்பந்தமான ஒரு ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. வணக்கம்மா. உங்க பேருங்க? என் பேர் சோபா. நீங்க என்ன தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மேட் விக்கிறது தாங்க. மேட். ஓகே. என்னென்ன வகையான மேட் வந்து நம்ம மேட் வந்து தேங்காய் மஞ்சி, பிவிசினா தேங்காய் மஞ்சிங்க. ஜூட் ஐட்டம்னா இந்த சணல் கயிறு, பிவிசினா கிளாத் ஐட்டம். அதுல வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 50 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரைக்கும், 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகேங்க. இது வந்து எல்லாமே கேரளால இருந்து தான் வருது. வாரத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம் கேரளால இருந்து கொண்டு வந்துருவாங்க. இப்போ அந்த மேட் எல்லாம் பாத்தீங்கன்னா சணல்ல செய்யக்கூடிய, அதாவது கயிறுல அந்த மஞ்சில செய்யக்கூடிய அந்த மேட் வந்து நல்லதா இல்ல ஆர்டிபிஷியலா செய்யக்கூடிய இந்த வகையான மேட்டுக்கு ரொம்ப நல்லதா? தேங்காய் மஞ்சி நான் வந்து வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே போடுறதுங்க. அது வந்து மண்ணு டஸ்ட் எதா இருந்தாலும் அதுலயே தங்கிக்கும். ஜூட் ஐட்டம் வந்து நம்மளுக்கு காலுக்கு நல்லா இருக்கும். சணல் கயிறு, அக்குபஞ்சர் மாதிரி, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. கிளாத் வந்து தண்ணி உறிஞ்சும், அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்றாங்க. இப்ப நான் வந்து தேங்காய் மஞ்சியே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அதையே வாங்கிட்டு போவாங்க. இல்ல பிவிசி நல்லா இருக்குன்னு சொன்னா அதை வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. என்ன ரேட் வருதுங்க? ரேட் வந்து 50, 120, 150, 160, 180, 200, 220, 250, 250, 350, 300 ரூபாய். அதாவது ஒவ்வொரு சைஸ் வைஸ் நீங்க பிரிச்சு ரேட் சொல்றீங்க. சைஸ்னா அந்த 50 ரூபாய் வந்து 12க்கு 18. இது வந்து 40க்கு 60. இது வந்து 45க்கு 75 அந்த மாதிரி. சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட். சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துப்பீங்க. சரி, நீங்க ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, நீங்க கம்பெனி கொடுங்க. கம்மி பண்ணுவேங்க. கம்மி பண்ணுவேன். இப்ப 80 ரூபாய் வந்து 50 ரூபாய்க்கும் கேட்பாங்க, 20 ரூபாய்க்கும் கேட்பாங்க. நாங்க வந்து அதுல 20 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, எங்க கடை வச்சிருக்கீங்க? கடையெல்லாம் இங்கேதான் 3 வருஷமா. இது எங்க? இது வந்து காளிப்பாளையம், கருவலூர் காளிப்பாளையம் சொன்னாக்கா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒவ்வொருத்தருக்கு தெரியாதவங்க வந்து கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லனா தெரிஞ்சுக்குவாங்க. கருவலூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்ல. எப்பவுமே இங்க தான் இருக்குங்களா? எப்பவுமே இங்க தான் இருக்கும். நீங்க கேரளால தான் போய் எடுத்து வரீங்க இதெல்லாம்? கேரளால இருந்து நான் கொண்டு வரது இல்லைங்க, ஓனர் இருக்காரு, நான் வேலைக்கு தான் இருக்கேன். ஓனர் வந்து லோடு கம்மியாகும் முதல்ல கொண்டு வந்துருவாரு. இங்க கொண்டு வந்துருவாரு. இது நீங்க வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க? சேல்ஸ் பண்றேன், வேலைக்கு தான் இருக்கேன். எப்படி போகுதுங்க இந்த தொழில் வந்து? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொரு நாள் வந்து 400 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும், ஒவ்வொரு நாள் வந்து 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும், ஒவ்வொரு நாள் ஆகவே ஆகாது. ஓகே. இப்போ நீங்க சம்பளத்துக்கு தான் இருக்கீங்களா? என்ன சம்பளத்துக்கு நீங்க இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 450 ரூபாய் சேல். 450. ஓகே. உங்களுக்கு வித்தாலும் விக்கலனாலும் உங்களுக்கு சம்பளம் வந்துரும்? வித்தாலும் விக்கலனாலும் எனக்கு சம்பளம் வந்துரும். அது ஓனருக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை கேட்க மாட்டீங்க? இல்லங்க, அவருக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நான் பாத்துக்குவேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அவரும் பாத்துக்குவாங்க. ஓகே ஓகே. அதாவது நீங்க ஒரு சேல்ஸ் உமனா நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுமோ அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஓனர் நல்லா இருந்ததானே ஒரு தொழிலாளி நல்லா இருக்கும். நல்ல வார்த்தை சொன்னீங்க. கண்டிப்பா. ஓனர் எப்பவுமே ஓனர் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். அதனால அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும், அப்பதான் நான் அந்த எண்ணம் நிச்சயமா உங்களை நல்லபடியா உயர்த்தும். சரிங்களா? சரிங்க. இந்த கடைக்கு ஏதாவது போன் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? போன் நம்பர் வந்து யாருக்குமே தர்றது இல்லைங்க. இப்ப வந்து வெளியில இருந்து சேல்ஸ்க்கு எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் போன் நம்பர் கொடுப்பாரு. யாரும் தெரியாதவங்களுக்கு யாருக்குமே நான் போன் நம்பர் கொடுத்தது இல்ல. நீங்க உங்க நம்பர் ஓனர்து தான், அவரது யாருக்குமே கொடுக்கறது இல்ல, எங்களுது யாருக்குமே கொடுக்கறது இல்ல. அவங்க வந்து வேணும்னு சொன்னாக்க ஓனர் இருந்தா டைரக்டா போய் பேசிக்குவாங்க. சரிங்க. ஓனர் இல்லன்னா அவரோட நம்பரை நாங்க கொடுக்கறது இல்ல. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நன்றி. மேட் சம்பந்தமா ஒரு வீடியோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்க. இந்த வீடியோ வந்து எல்லா பிசினஸும் நம்ம சேனல் வழியா காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். இது நிச்சயமா உங்களுக்கு வந்து நீங்களும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு தகவல்களை நம்ம சேனல் வழியா பெறணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம வீடியோ சார்ந்த, அதாவது நம்ம சேனல் வழியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.